களமிறங்கி இருக்கிறேன். நாங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவரின் கரத்தை வலுப்படுத்துவதற்காகவா வந்திருக்கிறோம்? இந்த தலைமுறையை மீட்டெடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு கரத்தை வலுப்படுத்துவதற்காக வந்திருக்கிறோம் என்று இங்கு வந்து அமர்ந்திருக்கிற அத்துணை பாட்டாளி சொந்தங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் சொன்னார்கள் தலைவர் அவர்களை கவலைப்படாதீர்கள் என்று. இல்லை, தலைவர் கவலைப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார். தரமான இலவச கல்வி என் குழந்தைகளுக்கு கிடைக்கவில்லை, அதற்காக அவர் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். என் குழந்தைகள் 11 வயசு கூட தாண்டாமல் இளைஞர்கள் போதை மருந்து அடிமையாகிக் கொண்டிருக்கிறார்கள், அதற்காக அவர் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். 4 வயது பெண்கள் முதல் 80 வயது மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமை காலாட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அதற்காக அவர் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இங்கு விவசாயிகள் தண்ணீரை பயன்படுத்தவும் முடியாத அரசாங்கமாக இருக்கிறது. தங்களுடைய பாதுகாப்பும் இல்லாமல் விவசாயிகள் கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிறார்கள். பயிர் இங்கு வேளாண்மை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது, அதற்காகவும் அவர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீர் மேலாண்மை என்ற சொல்லை இங்கு யாரும் அறிந்திருக்கவே இல்லை, அதற்காகவும் அவர் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அரசு ஊழியர்கள் கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிறார்கள், அதற்காகவும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இங்க துப்புரவு பணியாளர்கள் 8 நாளாக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று கேட்க இந்த திராவிட மாடல் அரசுக்கு துப்பில்லை, எல்லாவற்றுக்குமாக அவர் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எங்கோ ஒரு சிறுமி 8 வயது குழந்தை என்ன யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம கண்ணீர் வடித்த போது, இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் இருந்த போதும் அந்த குழந்தைக்காக நாம் பணியாற்ற வேண்டும் என்று அவர் கண்ணீர் வடித்த அந்த இரவுதான் அந்த குழந்தைக்கு விடியலை ஏற்படுத்தி தந்தது. எனவே இங்கு வந்திருக்க அத்துணை பேரும் நம் தலைவர் கவலைப்பட்டு கண்ணீர் ஊற்றுகிற போது இந்த தமிழகம் மகிழ்ச்சி அடைகிறது. அதற்காக நாம் அவர் கரத்தை வலுப்படுத்த இங்கு வந்திருக்கிறோம். புகையிலை மாஃபியா பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நல்ல விஷயம் தானே, புகையில வேணான்னு. சிகரெட் குடிச்சிட்டு இருக்கவங்க கூட என் புள்ள குடிக்க கூடாதுன்னு தான் நினைப்பான். ஆனா அப்ப கூட அதை எதிர்க்கிறதுக்கு அவ்வளோ பெரிய லாபி ஏன் நடக்குது? இன்னைக்கும் தமிழகத்தின் அரசியலை தரமாகவும் சரியாகவும் ஒருத்தர் வழிநடத்திவிட முடியும் என்றால் அது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் தான் மட்டும்தான் முடியும் என்று தெரிந்திருப்பதால் தான் அதை உடைப்பதற்கும் கலைப்பதற்கும் எத்தனையோ சூழ்ச்சிகள் நடைபெறுகிறது. ஆனால் இங்கு வந்திருக்கிற மேடையில் வீட்டிருக்கிற 91 வயதான எங்கள் கோமதி அம்மாள் இருந்து கடைசியில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு கடைக்கோடி தொண்டன் வரை அத்தனை பேரின் உணர்வும் தலைவரோடு நிற்கும் இந்த கட்சியை, இயக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும்